மற்ற தலைவர்களைப் போன்று பெரியார் பிறந்த நாளுக்கு வாழ்த்து தெரிவித்ததோடு நிறுத்திக் கொள்ளாமல் ஒருபடி மேலே சென்று பெரியார் திடலில் உள்ள அவரது நினைவிடத்திற்கே சென்று மரியாதை செலுத்தியிருக்கிறார் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய். இது அவரது அரசியல் பாதை குறித்த கேள்விகளையும் விமர்சனங்களையும் எழுப்பியிருக்கின்றன. தமிழக வெற்றிக் கழகம் எனும் அரசியல் கட்சியை தொடங்கியுள்ள நடிகர் விஜய் 2026 சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட முடிவெடுத்து கட்சி கொடி அறிமுகம், விரைவில் முதல் மாநாடு என்று பயணித்து வருகிறார். இதற்கிடையே பண்டிகைகள் வந்தால் அதற்கு தனது எக்ஸ் வலைதளத்தில் வாழ்த்து கூறும் விஜய் அண்மையில் விநாயகர் சதுர்த்திக்கு வாழ்த்து தெரிவிக்கவில்லை. அதே நேரம் மலையாளிகளின் முக்கிய பண்டிகையான ஓணத்துக்கு வாழ்த்து தெரிவித்திருந்தார். விநாயகர் சதுர்த்திக்கு வாழ்த்து சொல்லாத விஜய் ஓணம் பண்டிகைக்கு மட்டும் வாழ்த்து சொல்வது ஏன் என மத்திய இணையமைச்சர் எல் முருகன், வினோத் பி செல்வம் உள்ளிட்ட பாஜகவினர் விமர்சனங்களை முன்வைத்தனர். இந்நிலையில் தந்தை பெரியார் மற்றும் பிரதமர் மோடியின் பிறந்த நாளையொட்டி தனது எக்ஸ் வலைதள பக்கத்தில் விஜய் வாழ்த்து தெரிவித்தார். பிரதமர் மோடிக்கான வாழ்த்து பதிவில் மரியாதைக்குரிய இந்திய பிரதமர் மோடிக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் என்றும் தங்கள் ஆரோக்கிய, மகிழ்ச்சி மற்றும் நீண்ட ஆயுளுக்கு பிரார்த்திக்கிறேன் என்றும் குறிப்பிட்டிருந்தார். பெரியார் பிறந்த நாளுக்கான வாழ்த்து பதிவில் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் உள்ளிட்ட வாசகங்களுடன் சமத்துவம், சம உரிமை, சமூக நீதி பாதையில் பயணிக்க உறுதியேற்போம் என்று பெரியார் புகைப்படத்துடன் விஜய் வாழ்த்து தெரிவித்தார். செப்டம்பர் 15ஆம் தேதி அண்ணா பிறந்த நாளுக்கும் இதேபோன்று வாழ்த்து கூறியிருந்த நிலையில் பெரியாருக்கு ஒருபடி மேலே சென்று அவரது நினைவிடத்திற்கே நேரில் சென்று மரியாதை செலுத்தியிருக்கிறார் விஜய். இது விஜயின் அரசியல் பாதை குறித்த கேள்விகளையும் விமர்சனங்களையும் எழுப்பியிருக்கின்றன. விஜய் திராவிட சாயம் பூசிக்கொண்டுள்ளதாக கூறுகிறார் பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன். அப்படிதான் தெரியுது. போவாருன்னு என்ன, அவர் தான் சாயலை சாயமாக பூசிக்கொண்டாரு. இப்பவே அதுக்கப்புறமா தான் சாயம் வெளுக்குதா இல்ல வேற சாயத்தை பூசிக்கிறாரா என்பது எங்களுக்கு தான் தெரியும். மேக்கப் இப்பவே எப்படி எடுபடும்? 2 பேரும் விடுவாங்களா? திராவிட முன்னேற்ற கழகம் விடுவாங்களா? நான் கேட்கிறேன். சினிமாயே, திரைப்படத்தையே திரையிட விட மாட்டேறாங்க, ஒரு மாநாட்டை நடத்த விட மாட்டேன்றாங்க. அதுக்கப்புறம் தேசியத்துக்கு கூட வந்தாலாவது ஓகே, நம்மளாம் ஒரு பரந்த மனப்பான்மையோடு எடுத்து செல்வோம் இருக்கோம். விஜய் அரசியலில் முழுமையாக வருவதற்கு முன்பாக கல்லை கொண்டு ஏன் எரிகிறீர்கள் என்ற கேள்வியை எழுப்பியிருக்கிறார் சபாநாயகர் அப்பாவு. சமத்துவம், பெரியார் பத்தி அண்ணா பத்தி தொடர்ந்து பேசிட்டு இருக்காரு. அவரும் திராவிட ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சாரோ? இப்பதான் ஒரு மனுஷன் கட்சி ஆரம்பிக்காரு, விடுங்களாம், ஆரம்பிச்சு வரட்டு, கொள்கையை சொல்லட்டு, முதல் மாநாடு நடக்கிட்டு, வலைக்கு முன்னாலாம் கல்லெடுத்து எறியுதீங்க. தமிழகத்தில் திராவிட கொள்கையை ஒரு விதத்தில் மக்கள் ஏற்றுக்கொள்வதால் அதே பாதையில் விஜய் பயணிப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாக கூறுகிறார் பத்திரிகையாளர் சபீர் அகமது. விஜயை பொறுத்த வரைக்கும் அவருக்கு ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சிருக்கு. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு புதிய கொள்கையோ, ரஜினி சொன்ன மாதிரி ஆன்மீக அரசியல் அல்லது கமல் சொல்கிற மாதிரி மைய அரசியல், அந்த மாதிரி ஒரு புது கான்செப்டை கொண்டு வந்து நீங்கள் மக்கள்கிட்ட போய் ரீச் ஆகிறது அப்படின்றது ஒரு பெரிய சிரமம். அதனால் ஏற்கனவே இங்கே இருக்கக்கூடிய கொள்கை திராவிட கொள்கை தான் திமுக, அதிமுக 2 பேரும் அதே கொள்கையில் தான் இருக்காங்க. அந்த கொள்கை தான் இந்த மண்ணுடைய கொள்கையாக இருக்கிறது. அதை இந்த மக்கள்கிட்ட ஒரு விதமான அக்செப்டன்ஸ் இருக்குது. அப்போ இந்த கொள்கையில் தான் பயணிக்க வேண்டும் அப்படின்றது தான் அவருடைய எண்ணமாக இருக்கிறது அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும். பொது வெளியில் ஒரு தலைவருக்கு விஜய் மரியாதை செலுத்துவது இதுவே முதல் முறை. அந்த வகையில் தனது முதல் மரியாதையை பெரியாருக்கு விஜய் செலுத்தியிருக்கும் நிலையில் அவர் பயணிக்கப் போகும் அரசியல் பாதை திராவிட அரசியல் பாதையா இல்லையா என்ற கேள்விக்கு தாவேகாவின் முதல் மாநாட்டில் விஜய் அறிவிக்கும் கட்சி கொள்கையில் பதில் கிடைக்கும்.